என்னங்க நீங்க வின் பண்ணியும் செமிஃபைனல்ஸ்க்கு போக முடியல. இருந்தாலும் ஒர்த்தான மேட்ச்ங்க அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஸோ வந்து பாகிஸ்தான் செமிஃபைனல்ஸ்குள்ள போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுனாங்கன்னா, ஒரு 70 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும் அப்படின்றலாம் இருந்தது. ஸோ டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா வந்து பவுலிங்க செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஓப்பனிங் இருந்தது ஃபர்கானும், ஃபக்கர் ஜமானும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த இத மைண்ட்ல வச்சு தான் செமிஃபைனல்ஸ் போயே ஆகணும் அப்படின்ற மாரி மைண்ட்ல வச்சு ஆடியிருப்பாங்க போல. வெறித்தனமான ஆட்டம். ஃபக்கர் ஜமான்லாம் 42 பாலுக்கு 84 ரன்னு. அந்த பக்கம் வந்து ஃபர்ஹான் வந்து 60 பாலுக்கு 100 ரன்னு பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க. 15 ஓவருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15, 16 ஓவருக்குலாம் 176 ரன்னு. பார்ட்னர்ஷிப்னா பாருங்களேன். விக்கெட் போகும்போது. அப்படிதான் விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் யாருமே டபுள் டிஜிட் நம்பர் இல்ல. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரும் 2 ரன்னு, 7 ரன்னு, டக் அவுட், 8 ரன்னு, 4 ரன்னு, 1 ரன் அப்படின்ற மாரி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா பாகிஸ்தான் 20 ஓவருக்கு 212 ரன், 8 விக்கெட் இழப்புக்கு எடுக்குறாங்க. ஸோ 100 போட்டா அப்படி ஃபர்கானே எல்லாம் ஓகே. நல்ல பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா எப்படி ஆட போறாங்க? ஒருவேளை பாகிஸ்தான் உள்ள போயிருமோ அப்படின்ற மாரி நியூசிலாந்து ஃபேன்ஸுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கதி கலங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நிசாங்கா 3 ரன்ல காலி. என்னங்க சொல்றீங்க? மிஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருந்தாரு. அவரும் காலி. அசலாங்கா 18 பாலுக்கு 25 அவரும் காலி. என்னங்க மெண்டீஸ் 3 ரன்னுக்கு காலியா? அதுக்கப்புறம் ஜனத் 5 ரன்னுக்கு காலியா? எப்படிங்க இப்ப அப்புறம் இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பை பவனும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் சனங்க. கேப்டன்னாக்குனா இதான்யா தெரியுமா? அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஏன்னா 10 ஓவர், 11 ஓவருக்குலாம் 94 ரன்னுக்கு 4 விக்கெட்டு. அப்படியே 12 ஓவர் வந்தீங்கன்னா 101 ரன்னுக்கு 5 விக்கெட் அப்படின்னு இருக்கும்போது, இவங்கலாம் அடிக்க வாய்ப்பே இல்லங்கன்னு இருக்கும்போது, சனாங்கா செம்ம பேட்டிங். 31 பாலுக்கு 76 ரன். அந்த பக்கம் பவன் 37 பாலுக்கு 58 ரன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான பேட்டிங்கு. கடைசி 12 பாலுக்கு 46 ரன்லாம் எடுக்கும்போதுன்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு புடிச்சு கடைசி பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 அடித்தா வெற்றி அப்படின்ற மாரி இருந்தது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்க முடியல. 5 ரன் வித்தியாசத்துல பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 70 ரன் வித்தியாசத்துல இருந்தா மட்டும் தான் அவங்க உள்ள போ முடியும். ஸோ ஸ்ரீலங்காவும், பாகிஸ்தானும் உள்ள போல குரூப் பில. ஸோ இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து ஆர் கோயிங் டூ த செமி ஃபைனல்ஸ். இந்த பக்கம் நம்ம குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போகுது. இந்த ஒரு மேட்ச் தாங்க இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். இதுல யார் ஜெயிக்கிறாங்களா அவங்க செமிஸுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டிசிஷன் இருக்கு. சண்டே செம பிளாக் பாஸ்டர் இருக்கு. காத்திருந்து பொறுத்திருந்து செம என்ஜாய் பண்ணி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.